ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாத் ஃபைண்டர். நம்ம பாரதியார் அப்படின்ற டாபிக் அப்படின்றது பார்த்துட்ருக்கோம். அதில் ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்றத இன்றைக்கி பார்த்துடலாம். பலர் தமிழ் அப்படின்ற இந்த லெசனில் பாரதியார் பற்றின ஒரு பாடல் வரி இருக்குது. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருளினிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் தமிழ் மொழியை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்றது தமிழின் இனிமையை பற்றி பாடியிருக்காரு பாரதியார். அதே போல் தமிழ் மூத்த மொழி, பல ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது அப்படின்றத தமிழின் தொன்மையை பற்றி ஒரு லைன் சொல்லியிருக்காரு. மூத்த மொழி அப்படின்றதுக்காக, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்றது தமிழ் தாயோட தொன்மையை பற்றி பாரதியார் சொல்லியிருக்காங்க. ஒன்று தமிழின் இனிமையை பற்றி, தமிழ் தாயின் தொன்மையை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து காணி நிலம். காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி. அடுக்கங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றது பாரதியோட கற்பனை தான் இந்த காணி நிலம். வீடு எப்படி இருக்கணும் அப்படின்றது அது பாரதியோட கற்பனையில் உருவானது தான் இந்த காணி நிலம். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கையை பல வகையிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். ஒரு நில அளவை, இந்த இவ்வளோ அளவு வேணும், ஒரு காணி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். தூண் நிறைய அழகு மிகுந்த தூண்கள் நிறைந்த ஒரு நன் மாடங்கள், மேல மாடங்கள், தூய நிறம்னா நல்ல வெண்மையான நிறத்தின காணி நிலத்துக்கு நடுவில் ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிடை, பக்கத்தில் கேணி இருக்கணும். தென்னை மரங்கள் கீற்றும் இளநீரும் 10-12 அங்கே பக்கத்தில் இருக்கணும். தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்து சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும். நில ஒளி, முத்து சுடர் போல நில ஒளி அங்கு வர வேண்டும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேண்டும். இங்கே பக்கத்தில் குயில் பாடுறது நம்ம காதில் படணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். உள்ளம் மகிழ்ந்திட நல்ல தென்றல் அப்படின்றது அங்கே வரணும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களும் தூய நிறமுடைய மாடங்களும் அது கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீருடைய கிணறும் இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் அங்கு வேண்டும். முத்து போன்ற நிலவொளி வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் ஓசைகள் கேட்க வேண்டும். உள்ளம் மகிழ இளந்தென்றலும் அங்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. காணி அப்படின்றது நில அளவை பெயர் சொன்ன. மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்கடுக்காக இருக்குல்ல, அந்த மாளிகையின் அடுக்குகள் அப்படின்றது வேணும். சித்தம் அப்படின்னா உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இது ப்ரீவியஸ் கொஷின். யார்? பாரதியார். அவர் இயற்பெயர் சுப்பிரமணியன் அல்லது சுப்பையா. இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி அப்படின்ற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். பாரதி அப்படின்ற பட்டம். தம் கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். மண்ணுரிமை, பெண்ணுரிமைக்காக பாடியவர். நாட்டுப்பற்று, மொழிப்பற்று மிக்க பாடல்கள் பலவற்றை பாடியுள்ளார். அதில் முப்பெரும் பாடல்கள் இதுதான்: பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாரதியார் கவிதைகள் அப்படின்ற தொகுப்பில் இந்த காணி நிலம் அப்படின்ற பாடல் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி பாரதியார் ஒரு லைன் சொல்லியிருக்காரு. காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் ஒரு லைன் சொல்லியிருக்காரு. சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியும் முற்றத்திலிருந்து சிட்டுக்குருவிக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக கிடந்தார் பாரதியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மனைவி சமைக்கிறதுக்காக வச்சுருந்த கொஞ்சம் அரிசியையும் முற்றத்திலிருந்து சிட்டுக்குருவிக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. காக்கைக்குருவி எங்கள் ஜாதி, பாரதியார். காந்தியடிகள் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு. அவர் பலமுறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார். அப்போது சுவையான பல நிகழ்வுகள். அதில் ஒன்று தான் இந்த இது. காந்தியை எங்கே சந்தித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியாரும் எங்கே சந்தித்தாங்க அப்படின்னா 1919
ரவுலட் சட்டம் அப்படின்றது போட்டிருப்பாங்க. அந்த 1919 பிப்ரவரி காந்தி வந்து சென்னைக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு வராரு. அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்ற கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது. அதனை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிருந்தார். அதை பற்றி ஆலோசனை கூட்டம் ராஜாஜி வீட்டில் நடக்குது. எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்த இருக்குது. அதுக்கான கூட்டம் வந்து ராஜாஜி வீட்டில் நடந்துகிட்ருக்கு. ராஜாஜி வீட்டில் நடைபெற்றது. காந்தியடிகள் ஒரு மெத்தையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கே வந்த பாரதியார் வேகமாக வந்தார். அப்போ வந்து விரைந்து சென்று காந்தியடிகளின் அருகில் அமர்ந்தார். காந்திக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு, திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன். அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காந்தியை கேட்குறாரு பாரதியார். இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது. உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா? இன்றைக்கி வேறு வேலை இருக்குது, நாளைக்கு உங்கள் பொதுக்கூட்டத்தை மாற்றிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு, அது முடியாது, திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும். தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்திற்கு என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சென்றதும் யார் இவர் என்று காந்தி வியப்புடன் கேட்டார். அதுக்கு ராஜாஜி சொல்கிறாரு, இவர் தமிழ்நாட்டு கவிஞர், எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர், தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி சொல்கிறார். இல்லை, இவர் இந்திய நாட்டின் சொத்து, இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறாங்க. இது மூலயமா பாரதியார் பற்றின காந்தியோட மதிப்பீடு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வஉசியும் பாரதியும். வஉசி சென்னை எப்பப்பெல்லாம் வராரோ அப்போல்லாம் வந்துட்டு பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ப்ளஸ் பாரதியாரோட பாடல்களை விரும்பி கேட்பவர் வஉ சிதம்பரம் பிள்ளை. பசிப்பினி போக்கிய பவை. இதில் உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவு. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன. உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. இதில் என்னென்னா, பாரதியார் ஒரு லைன் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னது பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னது பாரதியார். நெக்ஸ்ட்டு, நீதி நூல் பயில் அப்படின்னு சொன்னது யார்? பாரதியார். நீதி நூல் பயில் அப்படின்னு சொன்னது பாரதியார். நெக்ஸ்ட்டு, பாரதியாரோட ஒரு கிளிக்கண்ணி பாடல் பாரதியாரோடது. என்ன பாடல் அப்படின்றத பார்த்துடலாம். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய் சொல்லில் வீரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதட்டலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே, நாளில் மறப்பாரடி. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய் சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதட்டலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே, நாளில் மறப்பாரடி அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. கிளிக்கண்ணி பாடல், பாரதியோட கிளிக்கண்ணி பாடல். நெக்ஸ்ட்டு, கல்வியும் பள்ளியும். இதில் வந்து பாரதியார் ஒன்று சொல்லியிருக்காரு. நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் அப்படின்னு பெயர் வச்சது பாரதியார். பள்ளிக்கு கோயில் அப்படின்ற பெயரை வச்சிருக்கவர் பாரதியார். என்னதில் அப்படின்னா, பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் தட்டுவோம் அப்படின்னு சொன்னார் பாரதி. பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் அப்படின்னு சொன்னார் பாரதி. ஏன் வந்து பள்ளிக்கூடத்தை கோயில் அப்படின்னு பாரதி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி கூடங்களில் தான் வந்து குழந்தைகளின் எதிர்காலம் அப்படின்றது நிர்ணயிக்கப்படுகிறது. மாணவர்கள் எல்லாரும் எதிர்காலத்தில் மேதைகளாக ஆக வேண்டும், இல்லை இந்த உலகமே போற்றக்கூடிய அறிஞர்களாக ஆக வேண்டும். அதற்காகத்தான் கோயில்களாகிய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை கொண்டு வந்து விடுகிறோம். அப்படின்னா என்னென்னா, பள்ளிக்கூடங்களை கோயில்களாக ஏன்னா அங்கே தான் மாணவர்களோட எதிர்காலம், குழந்தைகளோட எதிர்காலம் அப்படின்றது உருவாகுது. அதனால் கோயில் தலம் அனைத்தும் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் அப்படின்னு பாரதியார் சொன்னார். நெக்ஸ்ட்டு, பாரதி பிறந்து வளர்ந்த இடம் அப்படின்றது எட்டயபுரம் அப்படின்ற தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க ஒரு ஊர். அடுத்து தமிழ்மொழி வாழ்த்து. தமிழுக்காக ஒரு பாடல்.
மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி. கருத்தை அறிவிக்கும் கருவி எது? மொழி. அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி ஓடினர். தமிழை வாழ்த்தி பல புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு பாடல் தான் இது. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசைக்கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே அப்படின்ற இந்த பாடல் பாரதியார் தமிழ் இனிமையை பற்றி சொல்லியிருக்கிற இந்த பாடல். இது இங்கே பார்த்தாலே நம்மளுக்கு எல்லாமே புரியுது. வாழ்க நிரந்தரம் காலம் அனைத்தும் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. வானம் அளந்தது அப்படின்னா இந்த உலகமே அளந்தது அனைத்தையும், வன்மொழினா வளமிக்க மொழி. வானம் அளந்தது எல்லாத்தையுமே சொல்கின்ற ஒரு வளமிக்க மொழியே. ஏழ்கடல் தாண்டியும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவை. 7 கடல் தாண்டியும் வாழ்கின்ற நம்மளது தமிழ் மொழியே, இசை கொண்டு வாழ்கவே அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை அப்படின்ற இந்த உலகத்தை சூழ்ந்துள்ள அறியாமை அப்படின்ற இருள், அந்த அறியாமை அப்படின்றத நீங்கி தமிழ்மொழி ஓங்க செய்க வையகமே, உலகத்தில் தமிழ்மொழி ஓங்கி நிற்க வேண்டும். தொல்லை வினைத்தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. தொல்லை அப்படின்றது பழமை, துன்பத்தையும் குறிக்கும், பழமையும் குறிக்கும். பழமை அது மூலியமாக துன்பம் அப்படின்றது வருது. பழமையும் துன்பத்தையும் களைகிற தமிழ்நாடே, அது தரும் பழமையை அகன்று தமிழ்நாடு ஒளி வீச வேண்டும். வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்தது வளர்மொழி வாழியவே. இந்த பொருள் அப்படின்றது பார்த்துலாம். நிரந்தரம் காலம் முழுமையும். வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி, ஒரு இடத்துல வைக்கிறோம்ல அதான் நிலப்பகுதி. காலம் முழுமையும். சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி வளமிக்க மொழி. இசை புகழ். தொல்லை பழமையும் தரும் துன்பத்தையும் தரும், அந்த பொருள் வரும். தமிழ்மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க நிரந்தரமாக. ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க. 7 கடல்களால் சூழப்பட்ட நிலம் பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க. எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகமுள்ள வரையிலும் வாழ்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாக்கும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க. தமிழ்மொழி வாழ்க என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க. வானமறை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க. பாரதியார் நூல்வெளி பார்த்தலாம். கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். இவர் நடத்திய இதழ்கள் அப்படின்றது இந்தியா விஜயா அப்படின்ற 2 இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டுமன்றி வேற என்னன்னா உரைநடை நூல்கள் எழுதினார். சந்திரிகையின் கதை, தராசு அப்படின்ற உரைநடை நூல்கள். இதழ்கள் இந்தியா விஜயா, சந்திரிகையின் கதை, தராசு அப்படின்றது உரைநடை நூல்கள். ப்ளஸ் வசன கவிதை, சீட்டுக்கவியையும் எழுதியிருக்காரு. அடுத்து பாரதிதாசன் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன் அப்படின்னு பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்து சொல்லியிருக்காரு. சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க. பாரதியார் கவிதைகள் அப்படின்ற தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து அப்படின்றது இந்த பாடல். நெக்ஸ்ட்டு பாரத தேசம் அப்படின்ற ஒரு பாடல். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்வோம் தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம், குடைகள் செய்வோம் முழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம் இரும்பாணிகள் செய்வோம்,
நடையும் பரப்புமுனர் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம் கொல்லர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம், உலகத் தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம், ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்ற தமிழ்மகள் சொல்லிய சொல் அமிழ்தமென்போம், நீதி நெறியினின்று பிறருக்கு உதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் அப்படின்ற இந்த பாடல். பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சுட்டு, ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் அதே மாதிரி கல்வி சாலைகள் வைப்போம், ஓய்தல் எதுவும் செய்ய வேணாம் சோர்ந்து ஓய்தல் வேண்டாம், தலை சாய்தல் எது சோர்வடைந்து ஓய வேண்டாம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள்னால் கொடை அப்படின்றது செய்வோம், குடைகள் செய்வோம் உழுவதற்கு தேவையான ஆயுதங்கள் செய்வோம், கோணிகள் செய்வோம் அதே போல் இரும்பு ஆணிகள் செய்வோம், நடந்து போகிறது பறக்கிற வானூர்தி வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல் பக்கத்து நாடுகள் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம் கொல்லர் உலை அந்த இரும்பு கொல்லர்கள் அது மாதிரி உலை அப்படின்றது செய்வோம், ஓவியம் செய்வோம் நல்ல ஊசி செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம் ரசித்து செய்வோம். அடுத்து ஜாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொன்னது தமிழ்மகள் ஔவையார். அவங்க சொன்னது அமிழ்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீதி நெறியில் பிறருக்கு உதவுவோம், அப்படி உதவுனா அவங்க மேலவர்கள் மற்றவர்கள் கீழவர்கள் அப்படின்னு சொன்னது பாரதியார். தலை சாய்தல் அப்படின்னா ஓய்ந்து படுத்தல், வன்மை அப்படின்னா கொடை, உழுபடைகள் அப்படி வேளாண்மைக்கு செய்யப்படும் அந்த வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள், கோணி சாக்குப்பை, நடைனா சாலையில் செல்லும் வண்டிகள், பரப்பும்னா பறக்கும் வானூர்திகள், ஞாலம் அப்படின்னா உலகம், உவந்து செய்வோம் விரும்பி செய்வோம், தமிழ்மகள் அப்படின்னா ஔவையார், மேலவர் அப்படின்னா மேலோர், கீழவர் அப்படின்னா கீழோர், மற்றவர் அப்படின்னா பிறருக்கு உதவும் நேர்மை. இந்த இடத்துல நீதி நெறியினின்று பிறருக்கு உதவும் நேர்மையர் மேலோர், கீழவர் மற்றோர்னால் இவங்க நீதி நெறியில் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்யாமல் இருக்கவங்க மற்றோர், அவங்க கீழோர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதி நெறியில் நின்றுனா அறநெறியில் நின்று. ஆசிரியர் குறிப்பு: பாரதியார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர். பாட்டுக்கொரு புலவர் பாரதியார் என்று கொண்டாடப்படுபவர். பாட்டுக்கொரு புலவன் பாரதி. இவர் விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே. இந்த பாட்டில்தான் என்னென்ன கனவுகள், அன்று அவை கனவுகள் இன்று அவை நனவாகி உள்ளன. நெக்ஸ்ட்டு, வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி நம் பாடத்தில் இடம்பெற்றுள்ளது. இதுவும் இவரோட பாடல் வரி தான். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், இதுவும் இருக்கும், நம்ம பார்ப்போம். வாழ்ந்த காலம் 11/12/1882, 11/9/1921 வரை. நெக்ஸ்ட்டு ஒரு பாடல். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை ஜாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை ஜாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே அப்படின்ற இந்த பாடல் பாரதியாரோடது. இதில் ஒரு லைன் பார்த்துங்க. இவர் பங்கு பெற்ற போராட்டம் அதாவது சுதந்திர போராட்டத்துக்காக சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம். சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் அப்படின்றது பாரதியாரோட வாக்கு. சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் அப்படின்றது பாரதியாரோட வரிகள். நெக்ஸ்ட்டு, பாரதியாரோட இன்னொரு வரி அப்படின்றது பார்த்தலாம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் கண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் கண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு அப்படின்னு ராபி சேதுபிள்ளை தமிழ் விருந்து அப்படின்றதுல சொல்லியிருக்காரு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம்.